ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் கூலி டைட்டில் கிளிம்ஸ் வீடியோ எப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜ் குக்கிங்னாவே தனியாக தெரியும், மேக்கிங் வீடியோலையும் அந்த மாதிரி தான் தனியாகவே தெரியுது. கண்டிப்பாக நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு வயசாச்சுன்னு சொல்லவே முடியாது. அந்த மாதிரி ஒரு ஆக்டிங், அவர் பேசுகிற டைலாக்கும் சரி, கண்டிப்பாக வந்து ஒரு புது ஸ்டோரியை தான் நம்ம லோகேஷ் கனகராஜ் கையில் எடுக்கிறாரு போல். வந்து இது கோல்டு மார்க்கெட்டாக தான் இருக்கும். எப்படின்னு பார்க்கலாம், நம்ம லோகேஷ் கனகராஜ் குக்கிங் எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த டைட்டில் பொறுத்தவரையுமே இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராகவே பண்ணியிருக்கலாம்னு தோணுது. ஆனால் இது ஓகே தான், ஆனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லாமல் அனிருத்தோட மியூசிக் இந்த மேக்கிங் வீடியோவில் தனியான தெரிஞ்சது நம்ம சொல்லி ஆகணும். கண்டிப்பாக அனிருத் வேறு லெவல், தலைவருக்குனாவே பிரித்து மேயிறாரு. லோகேஷ் கனகராஜ் பொறுத்தவரையுமே இந்த படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ஒரு வில்லன் கேரக்டர் தான் ப்ளே பண்ணுவார். ஏன்னா அந்த சூப்பர் ஸ்டார்ன்ற வர இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ இதுலேருந்தே தெரியுது நம்ம சூப்பர் ஸ்டாரோட வில்லனிசம் எந்த மாதிரி இருக்க போது இந்த படத்தில்னு சொல்லிட்டு. படத்தை பார்த்தீங்கன்னா 70% ஐமேக்ஸில் ஷூட் பண்ண நம்ம லோகேஷ் கனகராஜ் பிளான் பண்ணியிருக்காரு. லோகேஷ் கனகராஜ் ஆல்ரெடி லியோவே வந்து இந்த மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் கொஞ்சம் ஒரு சில டேட் இஷ்யூனால இந்த மாதிரி ஷூட்டிங் போக முடியல. ரஜினியை வச்சு செய்யும் போது கண்டிப்பாக அந்த மாதிரி எந்த ஒரு மிஸ்டேக்கும் நடக்காதுன்னு நினைக்கிறேன். எப்படி பார்க்கலாம், நம்ம லோகேஷ் கனகராஜ் எந்த மாதிரி நம்ம தலைவர் 171 அதாவது கூலி படத்தை எடுக்க போகிறாருன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி ஸ்டாரர் கேஸ்டிங்காக தான் நம்ம லோகேஷ் கனகராஜ் சூஸ் பண்ண பிளான் பண்ணுவார். எப்படி பார்க்கலாம், கேஸ்டிங்லாம் எந்த மாதிரி இருக்க போகுது. அதாவது ஜூன் மந்தோட எண்டில் இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ், இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் பார்த்தீங்கன்னா அனிருத். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படத்துக்கான அடுத்தடுத்த அப்டேட்டை ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க.